Imagine நீங்கள் ஒரு எம்ப்ளாயர் அண்ட் உங்கள் கம்பெனிக்கு நான் ஒரு இன்டர்வியூ வரேன். Now you are asking me how much salary do I expect. இப்போ என் மைண்டில் ஒரு அமௌண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பட் அதை ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள்ட்ட கன்வே பண்ணாமல் ஐ எம் சேயிங் பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச் அண்ட் த கான்வர்சேஷன் வித் த பீப்புள் இன் தட் ரோல் they are getting paid around 1,20,000 to 1,50,000. Now how much will you offer me as an employer? Here my target was just 1 lakh. But in the 1,20,000 and 1,50,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சை செட் பண்ணுறது மூலமாக 1,20,000 தான் இருக்கிறதே கம்மியான அமௌண்ட்டு அப்படின்னு அவங்கள திங்க் பண்ண வச்சேன். இங்கே நான் அவங்களோட பெர்செப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணேன். இந்த 1,50,000 கம்பேர் பண்ணும்போது இந்த 1,20,000 கம்மி. நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்கன்னா கம்மியான அமௌண்ட் 1,20,000 தான், ஸோ இந்த 1,20,000 ஆஃபர் பண்ணும் அப்படின்னு திங்க் பண்ணியிருப்பீங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த 1 lakh rupees தான். Here I changed your perspective by showing you some proof and setting a range. இங்கே எப்படி நான் ப்ரூஃபை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணேன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பேஸ்ட் ஆன் த ரிசர்ச் அண்ட் கான்வர்சேஷன் வித் த பீப்புள் இன் திஸ் ரோல். ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் கான்வர்சேஷன் ஒரு பெரிய ப்ரூஃபாக ப்ளே ஆகுது. அண்ட் ஐ கேவ் யூ எ செட் ஆஃப் ரேஞ்ச் 1,20,000 to 50,000. ரேஞ்சுக்குள்ளே எந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே எனக்கு வின் தான். பட் நீங்கள் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ண மாதிரி திங்க் பண்ணுவீங்க. பட் யூ ஆர் நாட் த வின்னர், ஐ எம் த வின்னர். திஸ் இஸ் கால்ட் ஆங்கரிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் டைம் உங்கள் சேலரி நெகோஷியேட் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம கொடுத்த அந்த 2 ஆப்ஷனையுமே அந்த எம்ப்ளாயர் சூஸ் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களால் அவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சடனாக நீங்கள் அந்த ப்ரைஸை ட்ராப் பண்ணக்கூடாது. இன்ஸ்டென்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா காமாக இருக்கணும் அண்ட் யூ நீட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட், தென் வாட் இஸ் யுவர் பட்ஜெட் ரேஞ்ச் ஃபார் திஸ் லோன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது மூலமாக உங்களுக்கு வந்த ப்ரெஷரை நீங்கள் திரும்ப அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணீங்க. நவ் தே நீட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். இப்போ அவங்க ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு. சம்டைம்ஸ் அந்த பட்ஜெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் இருக்கலாம், ஒருவேளை அது கம்மியாகவும் இருக்கலாம். அது 1 lakh இல்லை 1 lakh மேலே இருக்க வரைக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் அது பிலோ 1 lakh போனால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம், லைக் 80K 90K. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த செகண்ட் கொஸ்டின்ல எல்லாம் கிளியர் ஆகிடும். மேபி அவங்க இன்னும் கம்மியாக சொன்னாங்கன்னா அடுத்து நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஸ்டில் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது அண்ட் உங்களோட ப்ரைஸை ரிடியூஸ் பண்ணக்கூடாது. நவ் யூ நீட் டு ஆன்சர் லைக் திஸ். Got it. But based on the responsibilities and the market demand for this role, I was expecting something closer to 1,20,000. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்கள் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை மைண்டில் வச்சு உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. மோர் இம்பார்ட்டன்ட்லி சேல்ஸ் நெகோஷியேஷனில் எப்பவுமே பேனிக் ஆகக்கூடாது அண்ட் சடனாக உங்கள் ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே காமாக இருக்கணும் அண்ட் ஓப்பன் லூப் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட வர ப்ரெஷரை திரும்ப அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிக்கணும். இது மூலமாக அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. பீஸ்.